செப்டம்பர் 28 ஜாக்வார் லேண்ட் ரோவர் கார் ஆலைக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அடிக்கல் நாட்ட இருக்கிறார். அண்மை செய்தியாக திரையில் பார்க்கிறோம். ராணிப்பேட்டை பணப்பாக்கத்தில் 9,000 கோடி ரூபாய் மதிப்பில் 400 ஏக்கரில் அமைய இருக்கிறது இந்த புதிய உற்பத்தி ஆலை. இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் கண்ணன் இணைப்பில் இருக்கீங்க. கூடுதல் விவரங்கள். தமிழ்நாடு அரசை பொறுத்தவரை அந்த முதலீட்டாளர் மாநாடு மற்றும் முதலீட்டாளர் சந்திப்புகளை மட்டுமல்லாமல் அதன் மூலம் பெறப்படும் அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை களத்தில் அந்த ஆலைகள் அமைப்பதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் தமிழ்நாடு அரசு செயல்படுத்தி வருகிறது. புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் அனைத்தையும் வேலை வாய்ப்பாக மாற்றி அந்த ஆலைகள் செயல்பட துவங்கும் வரையில் அதற்கான ஒரு குழுவை அமைத்து தமிழ்நாடு அரசு அந்த பணிகள் அனைத்தையும் கண்காணித்து வருகிறது. இந்நிலையில் அதே போன்று ஒரு அடிக்கல் நாட்டு விளைவை தான் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வரும் 28ஆம் தேதி அடிக்கல் நாட்ட உள்ளார். டாடா நிறுவனமானது ஒரு உயர் ரக கார்களை, அதாவது ஜாகுவார் மற்றும் லேண்ட் ரோவர் கார்களை உற்பத்தி செய்யும் ஆலையை ராணிப்பேட்டை மாவட்டம் பணப்பாக்கத்தில் உள்ள சிப்காட்டில் அமைக்க உள்ளது. இந்த ஆலையானது சுமார் 400 ஏக்கரில் 9,000 கோடியில் அமைய உள்ளது. இந்த ஆலைக்கு வரும் 28ஆம் தேதி தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நேரடியாக சென்று அடிக்கல் நாட்ட உள்ளார். இதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு முதலமைச்சர் வருகையை ஒட்டி செய்யப்பட வேண்டிய பாதுகாப்பு ஏற்பாடு தொடர்பாக சில நாட்களுக்கு முன்பு ராணிப்பேட்டை மாவட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் ஒரு ஆலோசனை கூட்டமும் நடைபெற்றுள்ளது. இதே போன்று ஒரு மெகா காலனி உற்பத்தி பூங்காவிற்கும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அடிக்கல் நாட்ட உள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் நடைபெற்ற ஒரு அரசு விழாவில் பேசிய தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஒரு மெகா காலனி உற்பத்தி பூங்கா ராணிப்பேட்டை மாவட்டத்தில் அமைக்கப்படும் என்று தெரிவித்திருந்தார். அதன்படி இந்த பணப்பாக்கத்தில் 250 ஏக்கர் பரப்பளவில் 400 கோடி செலவில் ஒரு மெகா காலனி உற்பத்தி பூங்கா அமைக்கப்பட உள்ளது. இந்த மெகா காலனி உற்பத்தி பூங்காவிற்கும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஒரு 28ஆம் தேதி அடிக்கல் நாட்ட உள்ளார். இந்த 2 திட்டங்கள் மூலம் சுமார் 25,000 பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த டாடா ஆலை மூலம் 5,000 பேருக்கும், இந்த மெகா காலனி உற்பத்தி பூங்கா மூலம் 20,000 பேருக்கும் வேலை வாய்ப்பு கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தகவல்களுக்கு நன்றி கண்ணன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.